12642 திருக்குறள் எக்ஸ்பிரஸில் நம்ம ஜர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கொய்யாப்பழம் டெலிவரி ஆகுது, ட்ரெயினில் இருக்கார். இந்த கிளைமேட்டில் ஒரு டீ எப்படி இருக்கும்? 2 ட்வின் பெட்டு. ட்ரெயின்லேயே ஆர்டர் எடுத்தாங்க, ட்ரெயின்லேயே இல்லை வெளியே எங்கே சாப்பிடுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 120க்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக நாக்பூரில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவங்க ஆன்லைனில் ஃபுட்டு கொடுக்குறாங்க வந்து. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மும்பை ஏஜே விலாக். நான் உங்கள் ஸ்டாலின். ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, நம்ம டெல்லியில் இருக்கோம். டெல்லியில் இந்த ஹோட்டலில் இருக்கோம், ரெடிசன் குரூப்ங்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம இன்றைக்கி தமிழ்நாடு நோக்கி நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ காலையில் மணி பார்த்திங்கன்னா 3:10 ஆகுது. ஸோ காலைல 3:10 தான் நான் மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அவங்க கூட வந்து நம்ம ரூம்மேட் எடுத்து தூங்கிட்டு இருக்காரு. ரூமை நான் தங்கியிருக்க அந்த ரூமை ஜஸ்ட் இருக்கா டூர் காட்டுறேன் பாருங்கள். வாஷ்ரூம்ங்க. நாங்கள் தான் இவ்வளோ டீ போட்டு குடித்தோம். 3 நாள் இங்கே தான் இருந்தோம் நாங்கள். 2 ட்வின் பெட்டு. நம்ம ப்ரோ அந்த பக்கம் வந்து தூங்கிட்டுருக்காரு. நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம், லக்கேஜெல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், நம்ம இப்போ நேராக கீழே போய் லாபிலேருந்து நம்ம கார் பிடிச்சிட்டு நம்ம கிளம்பிடலாம். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. 5:20க்கு நம்மளோட ட்ரெயின். எந்த ட்ரெயின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க? ஆமாங்க, அதே வண்டி தான். நம்ம கன்னியாகுமரி கேப் எக்ஸ்பிரஸ், திருக்குறள் எக்ஸ்பிரஸ். ஸோ திருக்குறள் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம கிளம்பி வர போகிறோம். ஸ்டேஷனில் கரெக்டாக 5:20க்கு ட்ரெயின் எடுத்துகிட்டு வாங்க. அந்த ட்ரெயினை பற்றி என்னென்ன டீட்டெயில் இருக்குது எல்லாமே நம்ம ட்ராவலில் ஃபுல்லாகவே சொல்லிகிட்டே வரேன். நீங்களும் என் கூட சேர்ந்து டிஜிட்டலாக இந்த ட்ராவல் என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாமா? போகலாம். செக் அவுட் பண்ணி, அதாவது நம்ம ரூம் விட்டு வெளியே வந்துவிட்டோம். இப்போ வந்து கேப்காண்டி வெயிட் பண்ணுறோம். ஸோ நம்ம தங்கியிருக்க ஹோட்டலில் நம்ம இப்போ கிளம்பிட்டோம். ஸோ பாருங்கள், செம்மையான ஒரு ஹோட்டலு. ஃபைனலாக நம்ம ஹர்ஜத் நிசாமுதீன் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ரீச் ஆகிட்டோம். நம்ம ட்ரெயின் உள்ளே தான் நிற்கிது. ஸோ திருக்குறள் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் நம்ம உள்ளே போய் என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது, என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு உள்ளே போய் சொல்கிறேன். ஸோ அப்படியே உள்ளே வாங்க, நம்ம உள்ளே போகலாம் ஸ்டேஷனுக்கு. तिरुकुरल एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 5 पर खड़ी है. May I have your attention please? Train number 12642 Tirukural Express from Hazrat Nizamuddin to Kanyakumari via Agra, Bhopal starting at platform number 5. Passengers are requested to take their respective seats. ஓகே, நம்மளோட கோச் வந்தாச்சு, B4. ரெண்டு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போவோம். நம்ம வந்து நம்ம சீட்டில் நம்ம லக்கேஜெல்லாம் வச்சுட்டு ஜஸ்ட் வெளியே வந்திருக்கோம். 69 நம்மளோட சீட்டு, மிடில் பர்த்து. ஸோ 2 நாள் மிடில் பர்த்தில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போக போகிறேன்னு எனக்கு தெரியலை. எங்கே இப்போல்லாம் நமக்கு மேலே பர்த்து எங்கே காலியாக கிடக்குதோ நம்ம அதில் ஏறி கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ டைமில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருக்குறள் எக்ஸ்பிரஸ். ஸோ கைஸ், இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருக்குறள் எக்ஸ்பிரஸ் வந்து நமக்கு டெல்லியிலேருந்து கன்னியாகுமரிக்கு மண்டேயும் இருக்குது, அப்புறம் சாட்டர்டேயும் இருக்குது. அதாவது திங்கட்கிழமையும் இருக்குது, சனிக்கிழமையும் இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து டெல்லிக்கு பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஜர்னி. இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2945 கிலோமீட்டர் சம்திங் வருது. நம்ம வந்து நாகர்கோவில் வரைக்கும் போகிறோம்.
இங்கேருந்து நமக்கு நிறைய ட்ரெயின் சென்னைக்கு போகுது. ஸோ நம்ம நிறைய ட்ரெயின் சென்னைக்கு போகுதுல, சென்னைக்கு போகணுன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி 2 ட்ரெயின் மாறணும்னு சொல்லி தான் டேரெக்டாக இந்த ட்ரெயினை நான் புக் பண்ணி போயிட்டுருக்கேன். ஏன்னா இப்போ சென்னையில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுற டைமில் அது பயங்கர மழை, என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம போகிற இந்த திருக்குறள் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா சென்னைக்கு போய் சேர்றது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்டாப்பு தான். 10வது ஸ்டாப்பு நம்ம சென்னை வந்துடுது. நம்ம நாகர்கோவில் போகும்போது பார்த்திங்கன்னா 20வது ஸ்டாப்பு. டோட்டலி கன்னியாகுமரி வரைக்கும் 21 ஸ்டாப்பு தான். ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ராவலாக இருக்கும்போது பாருங்கள். நம்ம ட்ரெயின் பின்னால் தான் நிற்கிது. இப்போ 5:20 கரெக்டாக இங்கேருந்து எடுத்துருவாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்க போகுது ஜர்னி. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு போகிற துரந்தோவாக இருக்கட்டும், ராஜ்தானியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி கேப் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், கரிபுரத்தாக இருக்கட்டும், எல்லாமே ஹஸ்ரத் நிசாமுதீன்ல தான் கிளம்புது. ஸோ நியூ டெல்லியிலேருந்து பார்த்திங்கன்னா அதாவது GT எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், அதெல்லாம் நியூ டெல்லியிலேருந்து கிளம்புது. ஆனால் நம்ம இப்போது ஹஸ்ரத் நிசாமுதீன்லேருந்து நம்ம கிளம்புறோம். ஸோ கரெக்டாக 5:20க்கு ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ட்ரெயினோட வாஷ்ரூமில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் அழகாக கொடுத்துருக்காங்க, தண்ணி வருது, அப்புறம் அந்த கை கழுவுற அந்த ஒரு லிக்யூட் இல்லை. இந்தியன் ஸ்டைல் வாஷ்ரூம் பரவாயில்ல, ஓகேவாக இருக்குது. ஓகே, ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், எப்போவுமே நம்ம வாஷ்ரூமாக நம்ம நீட்டாக க்ளீன் நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம நீட்டாக க்ளீனாக வச்சிட்டோம்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, நான் வெளியே போயிடலாம் வாங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் டிலேயோடு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. चंडीगढ़ एक्सप्रेस प्लेटफॉर्म पर 6 पर 2 पर क्या है एयरपोर्ट के माध्यम से प्लेटफॉर्म पर 6 पर ஓகே, நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நிஜாமுதீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டாங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் டிலே எடுத்தாங்க, என்ன காரணம் தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கவர் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதுவும் வேப் 7 ராயபுரத்துக்கு இருக்குது. 12642 திருக்குறள் எக்ஸ்பிரஸில் நம்ம ஜெர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து 48 மணி நேரம் ஜெர்னி. இதை நான் 2 பார்ட்டாக போடுறேன்னா தெரியல, இல்லைனா ஒரு பார்ட்டாக போடுறேன்னா தெரியல. மேக்ஸிமம் ரொம்ப பெருசாக இருந்தால் 2 பார்ட்டாக போடுவேன். ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். 48 ஹவர்ஸ் ஜெர்னியை நம்ம எவ்வளோ இதில் பெஸ்ட்டாக உங்களுக்கு கவர் பண்ணி காட்ட முடியும் அவ்வளோ பெஸ்ட்டாக காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் இந்த வ்ளாகில். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இருங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாகவே அடுத்த ஸ்டாப் வந்து ஆக்ரா தான். ஆக்ரா கேண்ட் கிட்டத்தட்ட 8 மணிக்கு வருது. இன்னொன்றுங்க, ஹஸ்ரத் நிசாமுதீன் ஸ்டேஷனுக்கு எப்போவுமே நம்ம வரும்போச்சில் செல்ஃபோன் எல்லாம் இந்த கேமரா கேஜெட்ஸ் எதாவது நீங்கள் வச்சு வெளியேருந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். நார்த் சைடு வந்தாலே ரொம்ப சேஃபாக தான் வச்சுக்கணும். சில பிரிட்ஜுக்கு மேலே நின்னாலாம் கையில் காய்ச்சி ஃபோனு கேமராலாம் பிடிங்கிடுவாங்க. ஸோ இந்த ஹஸ்ரத் நிசாமுதீனில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ட்ரெயின்லேயே ஏறி உள்ளே வந்து பேசஞ்சரோ இல்லை லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போகிற வீடியோ ஃபுட்டேஜ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதனால் இந்த ஏரியாவில் வரும்போதில் நார்த் சைடில் வரும்போதில் உங்கள் லக்கேஜ் உங்களோட பிலாங்கிங் திங்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. சரியா? அப்படியே ட்ராவல் ஷார்ட் பாட்டுவாங்க. அடுத்து நம்ம ஆக்ராவில் சந்திப்போம். ஓகேவா? ஓகே கேஸ், நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த 3rd ஏசியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மிரர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பாட்டில் ட்ரே கொடுத்துருக்காங்க, மேலே வந்து கிரில் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜிங், முக்கியமாக சார்ஜிங் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும், இது மேலே இருக்கிறவங்களுக்கு, இது சைடு மிடில் பர்த்தில் இருக்கிறவங்களுக்கு, இது கீழே பர்த்தில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் எல்லாருக்குமே ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டாக இருக்கும் ரீடிங் லைட்டு. ஸோ அதே மாதிரி தான் 3rd ஏசியில் நீங்கள் பாருங்கள். 3rd ஏசியில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 3 சீட்டு, இந்த பக்கம் 3 சீட்டு, இந்த பக்கம் 2 சீட்டு. ஸோ எல்லாருக்குமே சார்ஜிங் இருக்குது, எல்லாருக்குமே செப்பரேட்டாக ரீடிங் லைட்டும் இருக்குது. பெஸ்ட்டாக இருக்குது.
டீ வாங்கினேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இப்போ வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, செம்ம கூலிங்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இருக்க கிளைமேட் உங்களை நான் காட்டுறேன். இந்த கிளைமேட்டில் இந்த ஒரு டீ எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் நீங்களே என் கூட சேர்ந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். போகலாம். இந்த கிளைமேட்டில் ஒரு டீ எப்படி இருக்கும், செம்மையான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஓகே, ஆக்ராக்கு முன்னாலே வண்டி ஒரு கிராசிங்கில் நிப்பாட்டி போட்டிருக்காங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஃபாகு, நல்லா பேசும்போது வாயிலேருந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு நல்ல பனியாக இருக்குது. ஏரியா ஃபுல்லாக நல்ல பனியாக இருக்குது. பேசும்போதில் வாயில் ஃபாகாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கிளைமேட்டில் ஒரு ட்ராவல் பண்ணும் போச்சுல அதுவும் வேறு லெவலில் இருக்கும். இவ்வளோ குளிருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் நான் சாதாரண டிக்கெட் போட்டு நான் சாதாரண டிக்கெட் கிடைக்கல. அதனால தான் நான் 3rd ஏசியில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பருங்க, ட்ராவல் அருமையாக போய்ட்டுருக்கு. திருக்குறள் எக்ஸ்பிரஸ் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ரா கேண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு, ட்ரெயினோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வரக்கூடிய ட்ரெயின் 8:22 வந்துச்சு. கிட்டத்தட்ட 22 நிமிஷம் வண்டி டிலே. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, முன்னால் கிளம்பிடுவாங்க. சிக்னல் போட்டாங்க, நம்ம கிளம்பலாம் இங்கேருந்து. வாங்க. சரி, ஆக்ராலேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். ஆக்ராவில் ஒரு ஃபேமஸான ஸ்வீட்டு கிடைக்கும், பேத்தாங்கிற ஸ்வீட்டு. ஸோ அது வாங்கலான்னு போனால் அதுக்குள்ள ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வண்டி 22 நிமிஷம் டிலே. 5 நிமிஷம் நிப்பாட்டுவாங்க, டக்குன்னு கவர் பண்ணி பேசி முடிக்கிறதுக்குள்ளே வண்டி எடுத்துட்டாங்க. நம்ம பிரச்சனை இல்லை, இனி அடிக்கடி வந்துட்டு தானே இருப்போம். அப்போ நம்ம ஆக்ராவில் ஃபேமஸான ஸ்வீட்டு வாங்கி உங்களுக்கு நம்ம காட்டிடுவோம். சரியா? ஓகே. ஏன்னா இந்த வண்டியோட வந்து ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 to 61 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீடு இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 130 per ஹவர்ஸ்க்கு 130 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸ்பீடு போகக்கூடிய ஒரு ஃபாஸ்ட்டான ட்ரெயினில், சூப்பர் ஃபாஸ்ட் வண்டியில் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பாக கவர் பண்ணிடுவாங்க. அடுத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வருது அப்படி ஜஸ்ட் கவர் பண்ணுறேன். அடுத்து நேராக இங்கேருந்து ஜான்சி ஸ்டேஷன் தான் 11:30க்கு டைம் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் இந்த டைமிங் எப்படி அவங்க மேட்ச் பண்ணி கவர் பண்ணி போகிறாங்கன்னு பார்ப்போம்.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரெயினோட செகண்ட் ஸ்டாப்பு, செகண்ட் ஹால்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ஜான்சி வந்திருக்கோம். நம்ம ஜான்சி நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் மேட்ச் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் டிலே. ஸோ இங்கே தான் லஞ்ச் நம்ம வாங்கலாம்னு பார்ப்போம். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம டெல்லியில் தங்கியிருந்த ஹோட்டலில் நேற்று நல்லா சாப்பிட்டுடும். நல்லா சாப்பிட்டதுனால எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற மூடே இல்லை. அதான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் வரும். அந்த ட்ரெயினில் வந்து உங்களுக்கு சாப்பாடு வந்துகிட்டே இருந்துச்சு. இட்லி வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஹா வந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ரெட் ஆம்லேட்டு. இது எல்லாமே கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சியில் நமக்கு எங்கே லஞ்ச் கிடைக்கிறதுனா கவர் பண்ணுறேன். ட்ரெயின்லேயும் ஆர்டர் எடுத்தாங்க. ட்ரெயின்லேயே இல்லை வெளியே எங்கே சாப்பிட்றேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், கிளம்புங்க அந்த ஜான்சிலேருந்து. இப்போ நம்ம கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 1:40. நம்ம இப்போ வந்து பேண்ட்ரியிலேருந்து ஒரு வெஜ் மீல்ஸ் வாங்கியிருக்கோம். நமக்கு ரொட்டி அப்புறம் மீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 120ன்னு சொன்னாங்க. சரி, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அதனால் இப்போ லஞ்ச் லைட்டாக வாங்கி சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு நான் லஞ்ச் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த திருக்கோவில் எக்ஸ்பிரஸில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், காட்டுறேன். ரைஸு, 2 சப்ஜி, ஒரு சப்பாத்தி. இதில் 120ன்னு சொல்கிறாங்க. 120க்கு இது வர்த்தான்னு கேட்டால் சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இப்போ தேவை மத்தியானம் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வாசனை தான் நிற்கிறோம். ஹேண்ட் வாஷில் பண்ணி நிற்கிறேன். தண்ணி, ரயில் நீர். சாப்பாடு பரவாயில்ல, ரொம்ப மோசம்னு நான் சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு சாப்பாடு. பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டெல்லி டு மும்பை கரீபுரத்தில் போனோம். அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ 130 தானே. 130க்கு அவ்வளோ விதமான மீல்ஸில் நிறைய இது இருந்தது. அதாவது மீல்ஸில் நிறைய வெரைட்டி இருந்தது, இன்க்ளூடிங் ஸ்வீட் கூட இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு பன்னீர் சப்ஜி, ஒரு டால், அப்புறம் ரைஸு, பிக்கல், 2 சப்பாத்தி. ஸோ அடுத்து போபால் ஜங்ஷன் வரும். போபாலுக்காண்டி தான் வெயிட்டிங். அது ஏன்னா நிறைய இடத்துல நிப்பாட்டி வண்டி போகிறாங்க, அதுதான் ஒரு இது. மற்றபடி டைமிங்க்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடுவாங்க, அதான் வெயிட்டிங். சார்ஜிங் இருக்குது, எல்லா பர்த்லேயும் சார்ஜிங் இருக்குது. அதுக்கப்புறம் ரீடிங் லைட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தூக்கம் போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். போபால் ஜங்ஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். குட் ஆஃப்டர்நூன். இப்போ தான் கொஞ்சம் கண்ணை மூடி அசந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போபால் ஜங்ஷன் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். கொய்யாப்பழம் டெலிவரி ஆகுது. ட்ரெயினில் இருக்கார். இங்கேருந்து அங்கே ஆர்டர் பண்ணார். அவர் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து கொடுக்காரு. आराम से
வண்டி எடுத்துட்டாங்க. அடுத்து நேராக போபால் ஜங்ஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போபால் ஜங்ஷன் நம்ம ரீச் ஆகிட்டோம். போபால் ஜங்ஷன் இது வந்து மத்திய பிரதேசில் வருது. ஸோ பார்த்துருப்பீங்க, இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா வடை இருக்குது, சமோசா அது இதுன்னு எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் நேரம் சாப்பிட்டோம், அதனால் வேறு எதுவும் பெருசாக சாப்பிடல. ஸோ ஏதாவது டீ மட்டும் வாங்கி குடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே 350க்கு வரக்கூடிய ட்ரெயின் 340க்கு வந்துருச்சு. 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ பாருங்கள், போபால்லேருந்து அடுத்து என்னென்ன இருக்குது கவர் கவர் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டீ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இட்டார்சி ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 5:50க்கு வரக்கூடிய ட்ரெயின் 5:50க்கே கரெக்டாக வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு போயிட்டுருக்கு. நான் தான் நம்ம போபால் கிடந்தால ஜஸ்ட்டு நல்லா ஒரு தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம எந்திரிச்சு அப்படியே நின்று பார்த்தா இருட்டிடுச்சு. இட்டார்சி வந்துருச்சு. போபாலுக்கு அப்புறம் இட்டார்சி வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ கரெக்ட் டைம் ஆன் டைம் தான் போயிட்டுருக்கு. நைட்டுக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். என்ன கிடைக்கும் நான் பார்த்துட்டு என்னென்ன அப்டேட் கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த அளவுக்கு நமக்கு பெருசாக கவர் கிடைக்கல. எல்லாமே பயங்கர இருட்டாக தான் இருக்குது. நான் வந்து போபால் டு இட்டார்சிக்கு நடுவில் இருக்கிற ஒரு காட் செக்ஷனை லைட்டாக மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ரொம்ப டயர்டாக இருந்தனால தூங்கிட்டேன். அடிக்கடி இனிமேல் இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த ஒரு காட் செக்ஷனை அவனுக்கு கவர் பண்ணி காட்டுவேன். நைட்டுக்கு நம்ம டின்னர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நமக்கு நாக்பூரில் தான் வரும். நாக்பூர் நைட்டு 10:20க்கு தான் வருது. ஸோ நாக்பூரில் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் காட்டுறேன் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பாருங்கள். டே 1 நம்ம நாக்பூர் வரைக்கும் கவர் பண்ணுவோம். டே 2 வந்து நான் காலையில் விஜயவாடாலேருந்து கவர் பண்ணோம். பார்த்துட்டே வாங்க. ஃபுல்லாக டனல் செக்ஷனில் போயிட்டுருக்கு. நம்ம ட்ரெயின் வந்து இப்போ மத்திய பிரதேசில் கடைசி ஸ்டாப் பீட்டல். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து ஐஆர்சிடிசிலேயே அப்புறம் வெளியில் ஆன்லைன் ஆர்டர் கொடுத்து சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக நாக்பூரில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நாக்பூர் 10:20க்கு வரும். மணி இப்போ 7:30 மணி ஆகுது. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா திரு நமக்கு ஒரு 2 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம சாப்பிடணும். அதில் திரு இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் டே ஒன் வந்து பார்ட் 1ஆகவே நம்ம இந்த vlog எண்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அழகான ஸ்மூத்தாக தான் ட்ரெயின் ட்ராவல் போயிட்டுருக்கு. நல்லா அழகாக இருக்குது, பிரச்சனை இல்லை. வண்டி உள்ளே ஏசி நல்லா குளிராக இருக்குது. வெளியில் நல்லா கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பாடு வந்திருக்கீங்க. அவங்க ஆன்லைனில் ஃபுட்டு கொடுக்குறாங்க வந்து. ஸோ ட்ரெயினில் போகும்போது அப்பப்போ இந்த மாதிரி ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போகிறது அது தனி சுகம் தான், நல்லா இருக்குது.
கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, உடனே ஹார்ன் அடித்து எடுத்துடுறாங்க. ஏன்னா அவ்வளோதானே, அப்போ தானே டைம் கீப்பப் பண்ணி போக முடியும். கொஞ்சம் நேரம் அந்த ஸ்டேஷனில் உட்காந்து ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. ட்ரெயின் கிளம்பிடுச்சு, வாங்க. ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போது 10:20க்கு நமக்கு வந்து டைம் இருந்துச்சு. நாக்பூர் ரீச் ஆகிட்டோம். நம்ம மகாராஷ்டிராவில் நாக்பூர் ரீச் ஆகிட்டோம். வண்டி கிளம்ப ரெடி ஆகிட்டு நான் நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எழுந்து பார்த்தா நாக்பூர் வந்துருச்சு. ஏன்னா நைட்டு இங்கே தான் நம்ம டின்னர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கேயே சாப்பாடு நல்லபடியாக கிடைக்கு. நாக்பூரில் 70 rupees 80 rupees தான், நல்லாயிருக்கு. நம்ம தான் சாப்பாடு வெளியேருந்து ஆர்டர் பண்ணிட்டோம். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாக்பூர்லேருந்து வண்டி எடுத்துட்டாங்க காய்ஸ். சரி, நாக்பூரில் நம்மளோட ஃபுட்டு வந்துருந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓகே, நான் மட்டும் இல்லை, நம்ம கூட பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 சார் எல்லாமே ஃபேமிலியெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ ஆகிட்டுக்கோம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் நாக்பூரில். ஃப்ரைட் ரைஸ் பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ கூட வளர்ந்த நம்ம சார் அவங்களால தான் ஆர்டர் பண்ணி நைட்டு டின்னரே இப்போ தான் முடிக்கிறோம். 10:30 மணி ஆயிடுச்சு. ஸோ நல்ல சாப்பாடு சாப்பிடணும் வெயிட் பண்ணி இது தான் சாப்பிட்டுருக்கோம். ஓகே, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நைட்டுக்கு டின்னர் லைட்டாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு 11 ஆகுது. நம்ம நாக்பூர் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ நாக்பூருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா டைமண்ட் கிராசிங் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டைமண்ட் கிராசிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த்து டு சவுத், அப்புறம் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு டு ஈஸ்ட். ஸோ வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டுக்கும் நார்த்துக்கும் சவுத்துக்கும் போகிற ரயில்வே கிராசிங் கனெக்ட் ஆகிற அந்த ஒரு ஸ்பாட்டு டைமண்ட் கிராசிங். நைட்டில் வர்றதுனால பெருசாக நம்ம கவர் பண்ண முடியல. அப்கமிங் டேஸில் நம்ம தான் இதில் வருவோமே, நிறைய ட்ராவல் பண்ணுவோம்ல. ஸோ அப்போ நான் அதை வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இப்போ நைட்டு நம்ம தூங்கிட்டு மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். பார்ட் 1 vlog நான் இங்கேயே வந்து எண்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் குட் நைட். நம்ம பார்ட் 2ல் சந்திக்கலாம்.